ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான கத்திரிக்காய் சாதம் ஒன்று எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன சீரகம், அதோட கொஞ்சம் வெந்தயம், அது கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க, உளுந்தப்பருப்பு சேர்த்துக்குங்க. இது வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எடுத்துருக்கிறேன். 2 ஏலக்காய், அது கூடவே பிரியாணி இலைகளை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும். அன்னாசி பூ சேர்த்துக்குங்க, பட்டை சேர்த்துக்குங்க, கிராம்பு, இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு, கிராம்பு வந்து ஒரு 2 கிராம்பு மாதிரி போட்டால் போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது ரோஸ்ட் ஆனதுக்கு பிறகு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். இதில் நான் கொஞ்சம் வேர்க்கடலையும் 2 காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் மிளகும் போட்டேன். அப்போ அந்த மிளகும் போட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் அப்படின்னு அன்னாசிப்பு ஒரே ஒன்று மாதிரி போட்டேன். போட்டுட்டு இதை நம்ம நல்லா வறுத்துக்குவோம். வறுத்ததுக்கு பிறகு வேர்க்கடலை போட்டு நம்ம வறுத்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆற விட்டுருவோம். ஆற விட்டதுக்கு பிறகு இதை நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுட்டு, ஃபைனாக கூட பவுடர் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் லைட்டாக கொர கொரன்னு பவுடர் பண்ணாலே போதும். இப்போ தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. அதோடைய உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க. போட்டதுக்கு பிறகு கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை வந்து லைட்டாக ஒரு 2-3 வெந்தயம் மாதிரி இதில் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். இதில் நம்ம பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறத இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம தக்காளியும் நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்குவோம். தேவைன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வந்து வதக்கிவோம். நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா வெட்டி நீட்ட வாக்கில் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருப்போம். இப்போ இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்க விட்டுட்டு இதில் பிரியாணி இலையை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூடயும் ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகு வேணுனாலும் ஒரு 2-3 மிளகு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இதில் வந்து தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு கத்திரிக்காவை சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நார்த் இந்தியாவில் வங்கி பாத் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான ரைஸ்க்கு. அது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் வெள்ளைப்பூடை சின்னதாக வெட்டி இதையும் நான் இதோட சேர்த்துட்டு இப்போ கத்திரிக்காயும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு பிறகு இதை நல்லா நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் வதங்க விடணும். இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் உப்புத்தூள், லேசாக மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. போட்டதுக்கு பிறகு இப்போ நான் வந்து கல்லுப்பு இதில் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு 1 ஸ்பூன் மாதிரி நான் இதில் சேர்த்துட்டேன். இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரமாக தேவைன்னா நீங்கள் நல்ல மிளகாத்தூளும் மசாலா தூளும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ரொம்ப மிளகா போடாதீங்க, ஏன்னா நீங்கள் வந்து அந்த மசாலாலையும் மிளகா போட்டிருக்கிறீங்க, அது போக மிளகும் கொஞ்சம் போட்டிருப்பீங்க. நல்லா காரமாக வேணால் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. இப்போ நான் கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விடுவோம். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். நல்லா எண்ணெயில் கத்திரிக்காய் வதங்கினதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அரிசியை 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். நான் பாசுமதி அரிசி, கீரி சம்பா, சீரக சம்பா அந்த மாதிரியான அரிசியை நான் 1/2 hour மாதிரி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நான் 1/2 hour ஊற வச்ச அரிசியை இதோடு சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ 2 கப் அரிசினா 4 கப் மாதிரி தண்ணி வச்சுக்குங்க. இப்போ பாசுமதினா 2 கப்னா 3.5 கப் அளவு மாதிரி தண்ணி வச்சா போதும். இப்போ இந்த மாதிரி அரிசியையும் நம்ம போட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு அல்லது திறந்து வச்சு சரி வேக விடலாம். நான் திறந்து வச்சு தான் இன்றைக்கி வேக விட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. அது போக உங்களுக்கு பட்டர் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு பார்த்தேன், உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. இதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புளிக்கரைசல் இதில் சேர்த்துக்கணும். நான் புளிக்கரைசல் சேர்க்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதில் கொஞ்சம் புளிக்கரைசல் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய், இந்த புளிக்கரைசல் எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரியான ஸ்டேஜில் இப்போ 3/4 மாதிரி வெந்து வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் இடைக்கிட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி சில நேரம் அடி பிடிக்க பார்க்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு.
இந்த சாதம் வந்து நம்ம நல்லா ஒரு இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு விருப்பமான எந்த குழம்பும் நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம். ஆனால் குழம்பே இல்லாமல் கூட நம்ம அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு அவசரமான டைமில் நம்ம கொஞ்சம் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி 2 டீஸ்பூன் அளவு நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கிட்டால் போதும். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு மேலேயே நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ரொம்ப சுவையான டேஸ்டியான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிப்பியை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. பிள்ளைகளும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக என்னோட இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கத்திரிக்காய் சாதம் டேஸ்டியாக இருந்துச்சு.